ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி என்னோடய டெலிவரி வீடியோ தான் நான் சொல்ல போகிறேன். டெலிவரி எப்படி நான் பெயின் வந்து போனேன்னா எத்தனை நாளைக்கு முன்னாடி போனேன்றது. ஆக்சுவலாக வந்து எனக்கு ஆடி மாதம் வந்து 1ஆந்தேதி தான் பீரியட் ஆனேன். அதுக்கு அடுத்த மாதமே நான் கன்சீவ் ஆகிட்டேன். சரினா நான் ஆடி மாதம் சரி வேண்டாம், சித்திரையில் குழந்த பிறக்கும்னு சொல்லிட்டு என்னென்னா நமக்கு கல்யாணம் ஆகி 2 வருஷம் ஆகிடுச்சு. இனிமேல் வந்து அதை யோசித்து நமக்கு எப்படியும் தங்கவா போகுது அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்கள் சரி ஓகே, அது தங்கினாலும் பிரச்சனை இல்லை, தங்கலைனாலும் இத்தனை வருஷமாக தங்காத அன்றைக்கி தங்க போதான்ட்டு தான் நாங்கள் சரி ஓகே இருந்தால் இருக்கட்டும், இல்லைன்னா விட்ருவோன்னு சொல்லிட்டு இருந்தோம். அதனால வந்து ஆடி மாதம் இது பண்ணால் அப்போ டெலிவரி டேட் வந்து எனக்கு சித்திரை மாதம் தான் வரும். ஏப்ரல் 24 தான் எனக்கு டெலிவரி டேட் கொடுத்துருந்தாங்க. ஸோ அதனால நான் என்ன பண்ணிட்டோன்னா டெலிவரி டேட் ஏப்ரல் 1ஆந்தேதி சம்திங் ஏதோ வந்து நாங்கள் போயிருந்தோம். 1ஆந்தேதி போயிருந்தோம். ஏப்ரல் மந்த் ஸ்டார்டிங்கில் போயிருந்தோம். அவங்க சொன்னாங்க நெக்ஸ்ட் வீக் வாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. 1 வீக் 9th மந்த் ஸ்டார்ட் ஆனதுனால. அப்போ வந்து ஏப்ரல் 7 போனப்போ அவங்க கேட்டாங்க, நீங்கள் எதுவும் டாக்டர் கேட்டாங்க, இன்னும் எதுவுமே ஓப்பன் ஆகலை உங்களுக்கு, வெஜினலில் செக் பண்ணிட்டு உங்களுக்கு எதுவும் சர்விக்ஸ் எதுவும் ஓப்பன் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு வேணால் நீங்கள் என்ன ஐடியாவில் இருக்கீங்க, சித்திரை மாதம் இதெல்லாம் பார்ப்பீங்களா அப்படின்னு எங்கள்கிட்ட டாக்டர் கேட்டாங்க. ஆக்சுவலாக அவங்க எதுக்கு கேட்டாங்கன்னா, அப்போ வந்து நிறைய பேர் மற்ற எல்லாருமே வந்து யோசிச்சுட்டு இருந்தாங்க, கேட்டாங்களாம் அவங்கள்ட்ட டெலிவரி வந்து முன்னாடியே வச்சுக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் எங்கள்கிட்டயும் அவங்க வந்து டாக்டராகவே கேட்டாங்க, உங்களுக்கு என்ன ஐடியா, எனக்கு இதில் நம்பிக்கை கிடையாது அப்படின்னு சொல்லி டாக்டர் சொன்னாங்க. பட் உங்களுக்கு என்ன ஏதாவது ஐடியா இருக்கான்னு சொல்லி எங்கள்கிட்ட கேட்டதுனால நாங்கள் கன்ஃபியூஸ் ஆகிட்டோம். சரி எப்படியுமே நமக்கு சித்திரை மாதம் தான் குழந்த பிறக்கணும்னு நம்ம முன்னாடியே தெரியும். பட் எதுக்கும் அப்படி அவங்க கேட்டோடனே நமக்கு ஒரு சந்தேகம், நமக்கு ஒரு கன்ஃபியூஷன் வர ஆரம்பிச்சிடும்ல. சரி ஓகே அப்போ வேண்டாம், நம்ம முன்னாடியே பெற்றுக்குவோம் அப்படின்ற ஒரு இது வந்துருச்சு, அந்த ஐடியா வந்துருச்சு. ஸோ அதனால நாங்கள் என்ன பண்ணிட்டோன்னா, நாங்கள் யோசிச்சுட்டு வீட்டில் பேசிட்டு சொல்கிறோன்னு சொல்லிட்டு நானும் ஹஸ்பண்டும் வந்துட்டோம். அதுக்கப்புறம் வீட்டில் கேட்டதுக்கு அவங்க சொன்னாங்க, சரி ஓகே என்னென்னு பார்க்கலாம் அப்படின்னோடனே நாங்கள் ஹாஸ்பிட்டல் போனது வந்து மண்டே. ஃப்ரைடே வந்து அவங்க என் கொழுந்தனாருக்கு வந்து இப்போ மேரேஜு. ஸோ அப்போ என்ன முடிவு பண்ணிட்டோன்னா, ஆனால் மண்டே வந்து ஃப்ரைடே இதுன்னா நெக்ஸ்ட்டு மண்டே வந்து ஏப்ரல் 14. ஸோ அந்த சாட்டர்டே சண்டே மண்டே இப்போ 3 நாளுக்குள்ளே நம்மளால் ஃப்ரைடே பேபி பெற்றுக்கிட்டா அப்போ அவங்க மேரேஜுக்கு எஃபெக்ட் ஆகும்னு சொல்லிட்டு என் ஹஸ்பண்ட் போகிற மாதிரி இருக்கும் அவங்க தம்பின்றதுனாலன்னு சொல்லி நாங்கள் என்ன பண்ணோன்னா, சரி நாங்கள் வந்து புதன்கிழமையே நம்ம வச்சுக்கலாமான்னு சொல்லி நாங்கள் கேட்டோம். அவங்க என்ன சொன்னாங்கன்னா, ஹாஸ்பிட்டலில் டாக்டர் வந்து நீங்கள் உங்களுக்கு என்றைக்கு டெலிவரி ஆகணும், இப்போ உங்களுக்கு புதன்கிழமை டெலிவரி ஆகணும்னா நீங்கள் வந்து நாளே வந்துடணும், நாள் டியூஸ்டே மார்னிங் 11 நீங்கள் வந்துடணும் அப்படின்னு சொல்லி ஹாஸ்பிட்டலில் டாக்டர் சொன்னாங்க. ஏன்னா நான் கொஞ்சம் அந்த ப்ராசஸ்லாம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி அவங்க சொன்னதுனால நாங்கள் மண்டே ஹாஸ்பிட்டல் போயிட்டு செக்கப்புக்காக போனது. அவங்க எதுவுமே ஓப்பன் ஆகலை. நீங்கள் சொல்கிறீங்கிறதுக்காக 37 வீக்கும் முடிஞ்சிருச்சு. ஸோ நீங்கள் 37 வீக் முடிஞ்சதுனால தான் நான் உங்களுக்கு டெலிவரி 37 வீக் 4 டேஸோ 5 டேஸோ ஆச்சு. ஸோ அதனால தான் அவங்களுக்கு வந்து டெலிவரி பண்ணலாமான்றதை பற்றி பேசினேன். இதே 36 வீக்ஸ்னால் நான் பேச மாட்டேன் உங்களுக்கு, கண்டிப்பாக எந்த மந்த்தாக இருந்தாலும் உங்களுக்கு அந்த டேட் தான் சொல்லியிருப்பேன் அப்படின்னு சொன்னாங்க. ஏன்னா நாங்கள் வந்து அவங்க மேலே ஏன் எங்களுக்கு எந்த இதுவுமே இல்லைன்னா, அந்த ஹாஸ்பிட்டலில் நார்மல் டெலிவரி மட்டும்தான் ஆகும். அதனால நாங்கள் அப்படி பண்ணியிருந்தோம். சரின்னு சொல்லிட்டு நாங்கள் மண்டே ஹாஸ்பிட்டல் போனது. மண்டே நைட்டு வந்து டைம் என்னன்னு சொல்கிறேன்னு சொன்னாங்க. ஒரு 9 o'clock ஈவினிங் போல் நைட்டு போல் அவங்க கால் பண்ணிவிட்டு டைம் சொன்னாங்க. நீங்கள் டியூஸ்டே மார்னிங் வந்து 11 o'clock வந்து அட்மிஷன் ஆகிடுங்க அப்படின்னு சொன்னாங்க. திங்ஸ் வந்து நீங்கள் உங்களுக்கு என்ன தேவையோ அந்த திங்ஸ் எடுத்துக்கோங்க. பேபிக்கு வந்து எதுவுமே அவங்க சொல்லலை. நீங்கள் உங்களுக்கு என்ன திங்ஸோ ட்ரெஸ்ஸு அது மாதிரி வேணுங்கிறத எடுத்து வச்சுக்கோங்க, பேக் பண்ணிக்கோங்க அப்படின்னு மட்டும் தான் சொன்னாங்க. சரி நாங்கள் வந்து 11 o'clockன்னா அங்கே அட்மிஷன் ஆகணுன்ட்டு நாங்கள் வந்து ஒரு 10 o'clock நல்ல நேரம் பார்த்து அப்போது 10 o'clock டியூஸ்டே மார்னிங்கே போயிட்டு அவங்க கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ண வச்சுருந்தாங்க. வெயிட் பண்ண வச்சுட்டு அவங்க என்ன சொன்னாங்கன்னா, அதுக்கப்புறம் அவங்க வந்து ரூம் கொடுத்தாங்க எங்களுக்கு ஒரு ரூமு. அதுக்கு ப்ராசஸ் வந்து அமௌண்ட் இனிஷியலாக வந்து பே பண்ணணும்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ வந்து இனிஷியலாக நாங்கள் அமௌண்ட் பே பண்ணிவிட்டு ரூம் கொடுக்குறதுக்கு திரும்பி அவங்க அன்றைக்கி வந்து செக் பண்ணாங்க. ஆக்சுவலாக எனக்கு வெஜினலை செக் பண்ணிட்டு சரி ஓகே நீங்கள் போங்க அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டாங்க அன்றைக்கி ரூமில். சரி போங்க அப்படின்னு சொல்லிட்டு ரூமில் இது பண்ணாங்க. ரூமுக்கு போயிட்டு அவங்க அப்பயுமே வந்து அன்றைக்குமே செக் பண்ணிவிட்டு அவங்க இல்லை எதுவுமே உங்களுக்கு ஓப்பன் ஆகலை, பார்ப்போம் அப்படின்னு சொல்லி அவங்க என்ன சொன்னாங்கன்னா, உங்களுக்கு
இது வெஜினல்லாம் அந்த இது வச்சு விட்றேன், வலி வர மாதிரி நான் உங்களுக்கு வச்சு விட்றேன். ஸோ உங்களுக்கு நைட்டுக்குள்ளே வலி வருதா என்னன்னு பார்ப்போம்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ ஆனால் நீங்கள் வந்து வெயிட் பண்ணணும்னு சொல்லிட்டு மொதல் நாள் நைட்டு டியூஸ்டே நைட்டு வந்து நாங்கள் வெயிட் பண்ணிகிட்ருந்தோம். ஏப்ரல் 8 அன்றைக்கி ஈவினிங் வந்து ஈவினிங்க்கு மேலே நைட்டுக்கு மேலே வந்து நீங்கள் சாப்பிட்டுட்டு சொல்லுங்கன்னு சொன்னாங்க நைட்டு. சரி நாங்கள் சாப்பிட்டுட்டு மத்தியானத்துலேருந்து நைட் வரைக்கும் எந்த ப்ராசஸும் பண்ணல. நைட்டு வந்து ட்ரிப்ஸ் போட்டு விட்டாங்க. ட்ரிப்ஸ் போட்டு விட்டுட்டு எனக்கு வெஜினலில் வந்து வச்சுட்டு போனாங்க. ஒரு 8 மணிக்கு சாப்பிட்டுட்டு 8:30 மணி சம்திங்க்கு வச்சுட்டு போனதுக்கப்புறம் நைட்டுக்குள்ளே வலி வருதான்னு பாருங்கள், வலி வந்தால் சொல்லுங்கள், அதை எடுத்து விட்டுறேன் அப்படின்னு சொன்னாங்க வெஜினலில். அந்த பெசரியா அது என்னன்னு சரியாக எனக்கு தெரியல, அது நேம் மறந்துட்டேன். அந்த இது வச்சுனதுக்கப்புறம் நீங்கள் உடனே பாத்ரூம் போகாதீங்க, பாத்ரூம் போனாலும் உங்களுக்கு விழுதான்னு செக் பண்ணுங்கள், அது வந்து வலி வரத்துக்காக பண்ணுறது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அன்றைக்கே வந்து சித்திரை மாதம் கரெக்டாக அந்த புதன்கிழமை நல்ல நாளுன்றதுனால 4 பேர்கிட்ட அட்மிட் ஆகிருந்தோம் நாங்கள் அன்றைக்கி டெலிவரி முன்னாடி ஆகிறதுக்காக. ஸோ எல்லாருக்குமே வந்து அதே மாதிரியே நார்மல் டெலிவரி பண்ணுறதுக்கு அந்த இதை வச்சு விட்டுட்டு எனக்கு வலி வருதான்னு சொல்லிட்டு நைட் ஃபுல்லாக அவங்க வந்து 1 ஹவர் 2 ஹவருக்கு வந்து ட்ரிப்ஸையும் மாற்றி விட்டுட்டு செக் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. என்கிட்ட கேட்டாங்க, பாத்ரூம் போனாலும் அது விழுதான்னு சொல்லுங்கள், விழுந்த மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் எதுவுமே ஃப்ளஷ் பண்ணிடாதீங்க அப்படின்னு சொல்லி என்கிட்ட சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணோன்னா, அவங்க நைட்டு ஃபுல்லாக எனக்கு ஒரு கட்டத்துக்கு மேலே வலிக்க ஆரம்பிச்சிருச்சு வயிறு. வலி வர ஆரம்பித்தோடனே நீங்கள் ரொம்ப வலி வந்துச்சுன்னா சொல்லுங்கள், தூங்க முடியாது, நீங்கள் இன்றைக்கி தூங்கினா தான் நாளைக்கு உங்களுக்கு டெலிவரி ஆகும், ஸோ உங்களுக்கு தெம்பு இருக்கணும்னு சொன்னதுனால ஒரு இதுக்கு மேலே இப்போ வலி வந்துன்னு சொன்னோடனே அவங்க வந்து ஒரு 11 o'clock போல் டாக்டரே, அவங்க மாடியில் தான் வீடு, ஆக்சுவலாக டாக்டருக்கு வந்து மாடியிலேயே வீடு இருக்கறனால அவங்க எந்நேரமும் அவைலபிளாக இருப்பாங்க. ஸோ ஒரு 12 மணி போல் வந்து நைட்டு 8:30 மணிக்கோ 9 மணிக்கோ வச்சு விட்டது வந்து எனக்கு வெஜினலில் வச்சு விட்டது. அன்றைக்கி நைட்டே வந்து 12 மணிக்கு எனக்கு வலி தாங்க முடியலன்னு சொல்லிட்டு வந்து அதை எடுத்துகிட்டு போயிட்டாங்க. ஏன்னா மிட் நைட்டுக்கு மேலே அவங்க டெலிவரி பண்ண முடியாது அப்படின்றதுனால. ஸோ வலி வந்தால் சொல்லுங்கன்னாங்க, விழுந்தாலும் சொல்லுங்கன்னாங்க. எனக்கு விழவும் இல்லை, ஆனால் வலி மட்டும் வந்துச்சு. சரின்ட்டு அதுக்கப்புறம் எடுத்துட்டோம். அப்புறம் மார்னிங் என்ன ஆச்சுன்னு சொல்லிவிட்டு ஆக்சுவலாக நெக்ஸ்ட்டு வீடியோவில் உங்களுக்கு நான் சொல்கிறேன்.